Hi friends, welcome to AKSHIT'S lab. இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண ஒரு obstacle avoiding robot தான் நம்ம செய்ய போறோம். இது என்ன பண்ணோம்னா உங்களுக்கு ஏதாவது obstacle வந்துச்சுனா அது சென்சார் வச்சு சென்ஸ் பண்ணி பேக் வந்துட்டு அதுக்கு மேல சுத்தி பார்க்கும் சர்வோ மோட்டர் செட் பண்ணிருக்கேன். அது மேல வந்து அல்ட்ராசானிக் சென்சார் இருக்கும். சுத்தி பார்த்து அது என்ன சைடு வந்து உங்களுக்கு காலியா இருக்கோ அது அந்த சைடு வந்து அதே ஆட்டோமேட்டிக்கா திரும்பி போகும். இதுதான் இந்த ப்ராஜெக்ட். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கோடிங் பண்ண போகிறோம். அதனால் ஆர்டினோ போர்டை எடுத்து லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கோடுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ ஆர்டினோ ஆப் ஓப்பன் பண்ணக்கப்புறம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து வெப்சைட் லிங்க் தந்துருப்பேன். அதுலேருந்து கோடை காப்பி பண்ணி இல்லை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டூல்ஸில் போயிட்டு போர்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆர்டினோ யூனோ அப்படின்னு சொல்லிட்டு போர்ட் வந்து COM14 எனக்கு ஒருத்தவங்களுக்கும் வேறு ஒரு போர்ட் இருக்கும். நீங்கள் அது எதுன்னு பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அப்லோட் பண்ணுங்கள். இப்போ வந்து கம்பைல் ஆகிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அப்லோட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஆர்டினோ இப்போ எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம கனெக்ஷன் பார்க்கலாம். இப்போ வந்து ஆர்டினோட 6, 7, 10, 11 எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளோட மோட்டார் டிரைவில் வந்து IN1, IN2, IN3, IN4 இருக்கும். அதில் லைனாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு ரெடி பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி நான் வந்து மேலே அக்ரலிக் ஸ்டிக் பண்ணி கீழே வீல்ஸ் கொடுத்துருக்கேன். இதுவே உங்களுக்கு தனி வீடியோ வேணுன்னா கேளுங்க. இப்போ வந்து என்ன பண்ணணுன்னா இப்போ நம்ம வந்து சர்வோ மோட்டர் கனெக்ஷன் தரணும். சர்வோ மோட்டரோட கிரவுண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளோட மோட்டார் டிரைவில் வந்து கிரவுண்ட் இருக்கும். அதில் கிளிக் கொடுத்துக்கோங்க. அப்புறமா வந்து சர்வோ மோட்டரோட +5 வோல்ட் எடுத்துகிட்டு போயிட்டு மோட்டார் டிரைவில் வந்து +5 வோல்ட் இருக்கும். அதில் போய் கொடுத்துக்கோங்க. அப்புறமா அந்த சிக்னல் பின் வந்து D3. இப்போ வந்து அல்ட்ராசானிக் சென்சார் இப்போ கொடுக்க போகிறோம். அல்ட்ராசானிக் சென்சாரில் ட்ரிக்கும் எக்கோ பின்னும் இருக்கும். அதை எடுத்துகிட்டு போயிட்டு A5யும் A4லையும் கொடுத்துக்கோங்க. ட்ரிக்கும் எக்கோ பின்னையும் இந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி ஃபோம் போர்டை வச்சு இந்த மாதிரி எல் மாதிரி ரெடி பண்ணி ஒட்டியிருக்கேன். அப்புறமே இப்போ அல்ட்ராசானிக்ஸோட சென்சாரோட +5 வோல்ட்டையும் கிரவுண்டையும் எடுத்துகிட்டு போயிட்டு மோட்டார் டிரைவில் +5 வோல்ட் கிரவுண்ட் இருக்கும். அங்கே போய் கொடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கனெக்ஷன் கொடுத்தாச்சு அல்ட்ராசானிக் சென்சாருக்கும். இப்போ வந்து நம்ம மோட்டார் டிரைவரோட +5 வோல்ட் எடுத்துகிட்டு போயிட்டு ஆர்டினோட +5 வோல்ட் கொடுக்கணும்.
நம்ம இப்படி கொடுத்தாரா நம்ம இவ்வளோ நேரம் +5 வோல்ட் எல்லாமே கனெக்ட் பண்ணலாம். அது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து கனெக்ட் ஆகும். அதுக்காக தான் நம்ம எல்லாத்தையும் அதில் தன்னோம். ஒரு +5 வோல்ட் தான் இருக்குது ஆர்டினோ போர்டில். அதே மாதிரி மோட்டார் டிரைவரோட கிரவுண்டையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஆர்டினோவோட கிரவுண்டில் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் பேட்ரி தரும்போது அது வழியாக உங்களுக்கு ஆர்டினோக்கு பவர் சப்ளை வந்துடும். இப்போ வந்து இந்த 12 வோல்ட் ஜாக் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் டேரெக்டாக பேட்ரி கொடுக்கலாம், ஆனால் நீங்கள் கழட்டணுன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி 12 வோல்ட் ஜாக் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பேட்ரி சார்ஜ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். இந்த 12 வோல்ட்டில் வந்து கிரவுண்டு இந்த பிளாக் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் மோட்டார் டிரைவரில் கிரவுண்டுன்னு இருக்கும் அதில் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ரெட் எடுத்துகிட்டு போயிட்டு மோட்டார் டிரைவரில் 12 வோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இன்னொரு ஒன்று இருக்கும் அதில் கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பேட்ரி கனெக்ஷனும் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மோட்டார் டிரைவரில் வந்து அவுட்புட் 1, அவுட்புட் 2, அவுட்புட் 3, அவுட்புட் 4 இருக்கும். அந்த அவுட்புட் 1, அவுட்புட் 2ல் வந்து லெஃப்ட் சைடில் 2 மோட்டர் இருக்குல்ல அதுலேருந்து எடுத்த கனெக்ஷனை கொடுங்க. அதுக்குமா அவுட்புட் 3, அவுட்புட் 4ல் வந்து ரைட் சைடில் இருக்க மோட்டரில் 2 ஒயர் வரும். அதை எடுத்துகிட்டு போய் இந்த சைடு தாங்க. இந்த மோட்டர் நான் என்ன பண்ணிங்கன்னா சீரீஸ் பண்ணியிருக்கேன். 2 மோட்டர் லெஃப்ட் சைடில் இருக்க 2 மோட்டர் சீரீஸ் பண்ணி ரைட் சைடில் இருக்க 2 மோட்டர் சீரீஸ் பண்ணால இந்த சைடு 2 ஒயர் அந்த சைடு 2 ஒயர் அதை வந்து நீங்கள் அதில் கனெக்ட் பண்ணிங்க. இப்போ அந்த சைடு 2 ஒயர் கனெக்ட் பண்ணிட்டுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பேட்ரி வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். நான் கொஞ்சம் பின்னாடி எடுத்து வச்சுக்கிறேன் கனெக்ஷன்லாம் கரெக்டாக கொடுத்துருக்குமான்னு பார்க்குறக்கு. பாருங்க, நான் கை வச்சோன்னா லெஃப்ட் ரைட் கரெக்டாக திரும்பிட்டு ரைட் திரும்புது. திருப்பியும் கை வைக்கிறேன், திரும்புது. இங்கே இடம் இல்லை, நம்ம இப்போ வெளில வச்சு பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாவது அப்டக்கிள் வந்துச்சுன்னா அதே தானாக பார்த்து பின்னாடி ரிவர்ஸ் எடுத்துகிட்டு எந்த சைடு திரும்பிக்கணும். இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதாவது உங்களுக்கு ப்ராஜெக்ட் வேணும்னாலும் பண்ணணுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோவில் போடுவோம். நான் இப்போ இன்னும் உங்களுக்கு பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன். பாருங்க, கை வச்சோன்னே ரிவர்ஸ் போயிட்டு திரும்புது. திருப்பி கை வைக்கிறேன். இப்போ கை தான் அப்டக்கிள் அதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சைடில் இருக்க நம்ம லோகோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் மேலே இருக்க நம்ம வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.